வடக்கு கோவாவின் அர்போரா பகுதியில் இயங்கி வந்த பிர்ஷ்பை ரோமியோ லேன் நைட் கிளப்பில் கடந்த 6ஆம் தேதி நள்ளிரவு 100க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் கூடியிருந்தனர். மது அருந்திவிட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கொண்டிருந்தனர். அப்போது முதல் தளத்தில் வேயப்பட்டிருந்த பனை ஓலை கூரையில் தீப்பிடித்தது. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த வாடிக்கையாளர்கள் ஓட்டம் பிடித்தனர். ஆனால் நைட் கிளப்பின் வாசல் குறுகலாக இருந்ததால் அனைவராலும் ஒரே சமயத்தில் வெளியேற முடியவில்லை. இதனால் பலர் தரைதளத்தில் தஞ்சம் புகுந்தனர். முதல் தளம் தீப்பிடித்து எரிந்து நைட் கிளப் முழுக்க புகைமூட்டம் பரவியது. இதனால் பலர் மூச்சு திணறி மயங்கி விழுந்தனர். தீயில் சிக்கி 3 பேரும், புகைமூட்டத்தில் மூச்சு திணறி 22 பேரும் இறந்தனர். இறந்தவர்களில் 5 பேர் சுற்றுலா பயணிகள், 20 பேர் நைட் கிளப்பில் வேலை பார்ப்பவர்கள். டான்ஸ் பார்ட்டிக்கு கூடுதல் எஃபெக்ட் கொடுக்கும் வகையில் மின்சார பட்டாசுகள் வெடிக்கப்பட்டன. அப்போது மின்கசிவு ஏற்பட்டு கூரையில் தீப்பிடித்திருக்கலாம் என விசாரணையில் தெரியவந்தது. சம்பவ இடத்தில் இருந்த டூரிஸ்டுகள் இதைத்தான் கூறினர். பிறகு கோவா முதல்வர் பிரமோத் சாவந்த் அதை உறுதிப்படுத்தினார். விபத்து நடந்ததை அடுத்து நைட் கிளப் உரிமையாளர்கள் கௌரவ் லூத்ரா, சௌரவ் லூத்ரா இருவரும் தாய்லாந்து நாட்டுக்கு தப்பி சென்று விட்டனர். அவர்களது தொழில்முறை பார்ட்னர் அஜய் குப்தாவை கோவா போலீசார் டெல்லியில் கைது செய்தனர். கொலை செய்யும் நோக்கமில்லாமல் மரணத்தை ஏற்படுத்துதல் என்ற பிரிவின் கீழ் 3 மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. லூத்ரா சகோதரர்கள் தாய்லாந்தில் பதுங்கியிருப்பது தெரிய வந்ததும் அவர்களை கைது செய்ய கோவா போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். இன்டர்போல் உதவியை நாடினர். இருவருக்கும் எதிராக ப்ளூ கார்னர் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இருவரையும் கைது செய்து நாடு கடத்தும்படி தாய்லாந்து அரசை மத்திய அரசு கேட்டுக்கொண்டது. இந்நிலையில் தங்களுக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டுமென கேட்டு டெல்லி ரோகிணி கோர்ட்டில் லூத்ரா சகோதரர்கள் சார்பில் அவசரமாக மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது. தீ விபத்து ஏற்பட்ட அடுத்த சில மணி நேரத்தில் நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளனர். அவர்கள் நள்ளிரவு 1 மணி அளவில் மேக் மை ட்ரிப் போர்ட்டல் மூலம் டிக்கெட்டை புக் செய்து தாய்லாந்துக்கு தப்பி சென்றுள்ளனர் என கோவா போலீஸ் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வாதங்களை முன்வைத்தார். ஆனால் தொழில் விஷயமாக சென்றதாகவும் தீ விபத்து ஏற்படுவதற்கு முன்பே தாய்லாந்துக்கு சென்று விட்டதாகவும் பொய்யை கூறி போலீசாரையே ஏமாற்ற பார்த்தனர் எனவும் கோவா போலீஸ் தரப்பு வழக்கறிஞர் கூறினார். நைட் கிளப்பில் தீ முழுவதுமாக அணைக்கப்படவில்லை. தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க போராடி கொண்டிருக்கின்றனர். அது பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லாமல் தீ கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கும் போதே லூத்ரா சகோதரர்கள் தப்பிச் சென்றுள்ளனர். விசாரணைக்காக அவர்களை தொடர்பு கொள்ள முயன்றபோது பிசினஸ் மீட்டிங் என சொல்லி ஒத்துழைக்கவில்லை எனவும் போலீஸ் தரப்பு வழக்கறிஞர் சொன்னார். எனவே அவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது, அதை கேட்கக்கூட அவர்களுக்கு உரிமை இல்லை என போலீஸ் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி லூத்ரா சகோதரர்களின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இந்நிலையில் இந்திய அதிகாரிகளின் வேண்டுகோளுக்கு இணங்க தாய்லாந்து போலீசார் இன்று மாலை லூத்ரா சகோதரர்களை கைது செய்தனர். புக்கெட் எனும் தீவு நகரில் உள்ள ஹோட்டலில் பதுங்கியிருந்த இருவரையும் தாய்லாந்து போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்கள் தற்போது தாய்லாந்து போலீசார் கஸ்டடியில் இருக்கின்றனர். அவர்களை இந்தியாவுக்கு நாடு கடத்துவதற்கான சட்ட நடைமுறைகளை இந்திய தாய்லாந்து அதிகாரிகள் செய்து வருகின்றனர். தீ விபத்து நடந்தது முதல் லூத்ரா சகோதரர்கள் கைது செய்யப்பட்டது வரையிலான டைம்லைன் வருமாறு: டிசம்பர் 6 இரவு 11:39 மணி நைட் கிளப்பில் தீ பிடித்தது. உடனடியாக கோவா தீயணைப்பு துறைக்கு போன் வந்தது. நள்ளிரவு 12 மணி போலீசாரும் தீயணைப்பு துறையினரும் நைட் கிளப்பை அடைந்து தீயணைப்பு பணியை துவங்கினர். டிசம்பர் 7 நள்ளிரவு 1:17 மணி லூத்ரா சகோதரர்கள் தாய்லாந்தின் புக்கெட் ஏர்போர்ட்டுக்கு மேக் மை ட்ரிப் இணையதளம் மூலம் டிக்கெட்டை புக் செய்தனர். அதிகாலை 5:25 மணி டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து இண்டிகோ விமானத்தில் புக்கெட்டுக்கு கிளம்பினர். காலை 11:10 மணி இண்டிகோ விமானம் புக்கெட் ஏர்போர்ட்டில் தரையிறங்கியது. பிறகு புக்கெட் கடற்கரையில் உள்ள ஹோட்டல் இண்டிகோவில் 345வது அறையில் ரூம் எடுத்து தங்கினர். டிசம்பர் 7ஆம் தேதி பிற்பகல் டெல்லியில் உள்ள லூத்ரா சகோதரர்கள் வீட்டுக்கு கோவா போலீசார் சென்றனர். அங்கு அவர்கள் இல்லை. விசாரணைக்கு ஆஜராக அவர்களின் தாயார் மற்றும் சகோதரியிடம் சம்மனை கொடுத்தனர். வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்லாதபடிக்கு லூத்ரா சகோதரர்களுக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸை கோவா போலீசார் பிறப்பித்தனர். டிசம்பர் 7 மாலை லூத்ரா சகோதரர்கள் புக்கெட்டுக்கு தப்பிச் சென்றது குடியுரிமை ஆவணங்கள் மூலம் போலீசுக்கு தெரிய வந்தது. டிசம்பர் 9 ப்ளூ கார்னர் நோட்டீஸ் பிறப்பிக்க இன்டர்போல் போலீஸை கோவா போலீசார் கேட்டுக்கொண்டனர். டிசம்பர் 10 லூத்ரா சகோதரர்களின் பாஸ்போர்ட்டை இந்திய அதிகாரிகள் ரத்து செய்தனர். கோவா முதல்வர் பிரமோத் சாவந்த் உத்தரவின் பேரில் லூத்ரா சகோதரர்களின் நைட் கிளப் இடித்து தள்ளப்பட்டது.
ஆக்கிரமிப்பு செய்து நைட் கிளப்பை கட்டியதாக வந்த புகாரின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் தகவல். லூத்ரா சகோதரர்கள் சார்பில் டெல்லி ரோஹிணி கோர்ட்டில் 4 வாரம் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. டிசம்பர் 11 முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது டெல்லி கோர்ட். தாய்லாந்தின் தீவு நகரான புக்கெட்டில் உள்ள ஹோட்டலில் லூத்ரா சகோதரர்கள் கைது செய்யப்பட்டனர்.